வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு டே 29. ஸோ நம்ம தேவையான போஸ்ட் கண்டென்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணுவோம். வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம முன்னாடி போட்ட போஸ்ட்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக போட்ட போஸ்ட் இன்சைட்ஸ் போயிடலாம். ஸோ 9 பேர் ப்ளே பண்ணியிருக்காங்க. அக்கௌண்ட் ரீச் 7. ஓகே, தென் அதுக்கு முன்னாடி போட்ட போஸ்ட் 16 பேர் ப்ளே பண்ணியிருக்காங்க, 8 பேருக்கு ரீச் ஆயிருக்கு. ஓகே, தென் இது ஓகே ஒருத்தருக்கு ரீச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது பார்த்தாச்சு. ஃபேஸ்புக்கில் போயிடலாம். நம்ம லாஸ்ட்டாக போட்ட போஸ்ட் 3 பேருக்கு ரீச் ஆயிருக்கு. தென் 6 பேருக்கு ரீச் ஆயிருக்கு. ஸோ இந்த போஸ்ட் 3 பேருக்கு ரீச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஃபேஸ்புக் பார்த்தாச்சு. ஸோ குவேராவில் பார்த்தீங்கன்னா 7 வியூஸு. தென் இந்த கொஷனுக்கு 6 வியூஸு. தென் இந்த கொஷனுக்கு 20 வியூஸ். ஸோ குவேராவை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னைக்கு ஒரு கொஷனுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறோன்னா அது ஒரு 3 to 4 days கழிச்சு தான் அதோட வியூஸ் ஜாஸ்தி ஆகுது. ஸோ நம்ம வரலன்ட்டு நம்ம வருத்தப்பட தேவை கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாபிக் எடுத்து வச்சுருக்கோம், குவில்பாட் பற்றி ஒரு டாப்பிக்கு. ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக கூகுள் பாட் ஃபார்மேட்டுக்கு போயிடலாம். ஸோ அந்த கொஷினை இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை நார்மல் டெக்ஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ பேக் ஸ்பேஸ் அழுத்தியாச்சு. ஸோ ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு நம்ம நேராக கூகுள் பாட் கிட்ட போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம இது இந்த மாதிரி லைன் வராமல் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ வந்துடுச்சு. ஓகே, ஸோ என்டர் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ நம்ம இதை அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு கோ டு டாக்ஸ் போயிட்டு ரஃப்ன்ற ஒரு டாக்குமெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, வந்தாச்சு. ஸோ இதை இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இது டோட்டலாக நம்ம நார்மல் டெக்ஸ்ட்டுக்கு மாற்றிடலாம். ஸோ நம்பர் எல்லாத்தையும் தூக்கிடலாம். ஓகே, இப்போ நம்ம கொடுக்க வேண்டிய ஸ்பேஸ் எல்லாத்தையும் கொடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த கொஷினை எடுத்துக்கலாம். இந்த கொஷினை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இந்த ரஃப்பில் போயிட்டு கொடுத்துடலாம். ஸோ இது அப்படியே ஃபுல்லாத்தையும் காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நம்ம இன் வீடியோக்குள்ளே போயிடலாம். ட்ரை இன் வீடியோ ஏஐயை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ வந்துருச்சு. நம்ம இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ யூடியூப் ஷார்ட்ஸில் போயிட்டு ஃபார்மாலிட்டிக்கு பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜென்ரேட் அ வீடியோ கொடுத்துடலாம். ஸோ வந்துருச்சு. கண்டினியூ கொடுத்துடலாம். ஸோ வந்துருச்சு. நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். Ever wonder how to craft the perfect social media caption? Introducing Quillbot. Make
the video for 1 minute 30 seconds அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ வந்துருச்சு. Ever wondered how to make your social இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். ஸ்டாக் வாட்டர்மார்க் நார்மல் கண்டினியூ கொடுத்துடலாம். ஸோ இப்போ இது டவுன்லோட் ஆயிடுச்சு. நம்ம நேராக கேன்வாக்குள்ளே போயிடலாம். இன்ஸ்டாகிராம் ரீல் இதை கிளிக் பண்ணிடலாம். ஸோ கிரியேட் அ blank இன்ஸ்டாகிராம் ரீல். அப்லோட்ஸ்குள்ளே போயிடலாம். நம்மளோட டவுன்லோட் பண்ண ஃபைலை இங்கே அப்லோட் பண்ணிடலாம். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. நம்ம இந்த ஃபைலை இங்கே கொண்டு வந்துடலாம். செட் வீடியோ ஆஸ் பேக்ரவுண்ட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இந்த ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுக்கலாமா? ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு இதை பேஸ்ட் பண்ணிடலாம். ஷேர் கொடுத்து டவுன்லோட் கொடுத்துடலாம். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ நேராக ஃபேஸ்புக்குள்ளே போயிடலாம். ஃபேஸ்புக்கில் போயிட்டு மெட்டா பிஸ்னஸ்குள்ளே போயிடலாம். கிரியேட் ரீல் கொடுத்துடலாம். ஆட் வீடியோ. ஸோ நம்ம வீடியோவை இங்கே போட்டுடலாம். Ever wondered how to make your social media captions pop? Let's introduce you to Quillbot. ஸோ நம்ம இந்த ரஃப்பில் வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு கோ டு டாக்ஸ்குள்ளே போயிடலாம். போயிட்டு ஸோ இன்ஸ்டாகிராம் ரஃப் அதுக்குள்ளே போயிடலாம். போயிட்டு இதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஹெட்டிங்கை வந்து இன்வீடியோ வந்து ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ அதை மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஹெட்டிங்கை வந்து மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து இப்போ நார்மல் டெக்ஸ்ட்டுக்கு கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்துட்டு இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு சாட் ஜிபிடிக்குள்ளே போயிடலாம். போயிட்டு டெக்கரேட் தி பிலோ சென்டென்ஸ் வித் எமோஜிஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டேன். ஸோ நீட்டாக டெக்கரேட் பண்ணிடுச்சு. நம்ம இதை நேராக இன்ஸ்டாகிராம் ரஃப்குள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போது நம்ம போல்ட் டெக்ஸ்ட் கொண்டு வந்துடலாம். ஸோ கொண்டு வந்துட்டு இதை இன்ஸ்டாகிராம் ரஃப்குள் பக்கத்தில் வச்சுட்டு நமக்கு தேவையான டெக்ஸ்ட் எல்லாத்தையும் போல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த போல்டு டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணணும்.
ஸோ நம்ம தேவையான லைன்ஸ் எல்லாத்தையும் போல்ட் பண்ணியாச்சு. இதை டோட்டலாக அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ்புக்கில் மெட்டா பிஸ்னஸ்குள்ளே போயிடலாம். போயிட்டு கீழே கேப்ஷன் ரீலில் நம்மளோட இதை போட்டுடலாம். ஸோ நீட்டாக வந்துச்சு. இப்போது நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு கேன்வாக்குள்ளே போயிடலாம். போயிட்டு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். தம்ப்நெயில் ரெடி பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஹெட்டிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதை வந்து கொடுத்துடலாம். ஸோ பின்னாடி வந்து சோஷியல் மீடியா அது சம்மந்தப்பட்ட ஒரு எலமெண்ட்டை போடணும். ஃபோட்டோஸ். ஸோ இதை விட நம்ம வேறு ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்கலாம். ஓகே, இதை நம்ம செட் ஆஸ் இமேஜ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டோம்னா நல்லா இல்லை. ஓகே, சரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டதே போட்டுக்கலாம். இது இல்லை, வேண்டாம். ஸோ நம்ம இதையே போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து ஒயிட் கலரில் மாற்றிட்டு எஃபெக்டில் போயிட்டு அவுட்லைனில் போயிட்டு இதை பிளாக் கலரில் மாற்றிட்டு திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஸ்மைல். ஓகேவா, கிராஃபிக்ஸில் போயிட்டு இதை ஒரு ஃபேஸ் ஒன்று வைக்கலாம். ஸோ இந்த ஃபேஸை ஸ்மாலாக இங்கே வச்சிடலாம். வச்சுட்டு இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ நேராக மெட்டா பிஸ்னஸ்குள்ளே போயிட்டு தம்ப்நெயில் இடத்துல இங்கே அப்லோட் இமேஜ் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணதை இங்கே போட்டுடலாம். போட்டாச்சு. நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். தென் ஷெட்யூல் கொடுத்துட்டு ஸோ January 5 6 PM கொடுத்துடலாம். January 5 6 PM கொடுத்துடலாம். ஸோ ஷெட்யூல் கொடுத்துடலாம். ஸோ பிளானரில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஷெட்யூல் ஆயிடுச்சான்ட்டு. ஸோ ஷெட்யூல் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து கோட் ரெடி பண்ணலாம். மேக் அ காப்பி. ஸோ இதை கொடுத்துட்டு மேலே போயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, 10 பாசிட்டிவ் கோட்ஸ் அப்படின்னு கொடுப்போம். ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நம்ம இதை இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம்.
பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. நம்ம இதை நேராக ஸோ இதோ இங்கே இருக்குது, நம்ம இங்கே இதுக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே நம்ம வந்து இந்த ஃபைல் நேமு quillbot கோட் ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த கோட்டை வந்து நம்ம எமோஜிஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். டெக்கரேட் தி பிலோ சென்டென்ஸ் வித் emojis. நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் பண்ணுறது சக்ஸஸ் ஆகுமா, நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நடுவில் கொஞ்சம் டவுன் ஆகிட்டேன், பட் இட் வில் டெஃபினெட்லி கெட் சக்ஸஸ். ஸோ கண்டினியூஸாக என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். யூ கேன் see தி ரிசல்ட். ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணியாச்சு. இப்போ நம்ம நேராக ஃபேஸ்புக்குள்ளே போயிடலாம். So create a post. So add photo, upload from desktop. இதை உள்ள ஆட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு set date and time. So morning 9 o'clock. ஓகே, இங்கேயும் மார்னிங் 9 o'clock. ஓகே, ஷெட்யூல் பண்ணிடலாம். மேபி லேட்டர் கொடுத்துடலாம். இப்போது ஷெட்யூல் ஆயிடுச்சு. ஓகே, ரெண்டு இதுவும் ஷெட்யூல் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து குவேராக்குள்ளே போயிடலாம். போயிட்டு ஸோ நம்ம குவேராவில் வந்து ஒரு சில கொஷின்ஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த கொஷினை நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த கொஷின் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு குவேராக்கு போயிடலாம். போயிட்டு ஆட் கொஷின் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஆஸ்க் கொடுத்துடலாம். கொடுத்தாச்சா? ஸோ க்ரெடென்ஷியல் மாற்றிடலாம். மாற்றிட்டு என்ன கொஷின்னா, ஹவு டஸ் குவில்பாட் ஹெல்ப் பீப்புள் வித் டிஃப்ரெண்ட் ரைட்டிங் கோல்ஸ் ஃபீல் வெல்கம் அண்ட் ஏபிள் டு ரைட் இன் வே தட் ரைட் ஃபார் தெம். ஸோ இதுதான் கொஷின். நம்ம இதை அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக கூகுள் பாட் கிட்ட போயிடலாம். போயிட்டு இந்த கொஷினை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இதை நீட்டாக ஆன்சர் பண்ணியிருக்கு. நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு குவேராக்கில் போய் இதை பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு கீழே நம்ம ஒரு இமேஜ் ஆட் பண்ணோம் இல்லையா? ஸோ நேராக நம்ம வந்து 602 × 399 அதுக்குள்ளே போயிடலாம். கஸ்டம் சைஸ். ஸோ 602 × 399 கிரியேட் நியூ டிசைன் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போது வந்து ரைட்டிங் கோல்ஸ் அது சம்மந்தமான ஃபோட்டோஸ் தேடலாம். ஸோ இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கு. இது அப்படியே செட் இமேஜ் ஆஸ் பேக்ரவுண்ட் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம இந்த ஃபோட்டோவை இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு
கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்தாச்சு. இப்போது இந்த கொஷினை போஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் போஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கொஷின் வந்து எடுக்கலாம். இப்போ நிறையா இருக்கிறதுனால நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ தேவையில்லாத ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த கொஷினை ரெட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் கொஷின் எடுத்துடலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக குவில்பாட்குள்ளே போயிட்டு குவேராக்குள்ளே போயிட்டு ஆட் கொஷின் பேஸ்ட் கொடுத்து ஆஸ்க் கொடுத்தாச்சு. ஆன்சர் கொடுத்துட்டு க்ரெடென்ஷியலில் போயிட்டு இதை கிளிக் பண்ணிடலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டு என்ன கொஷின்னா, how can people use Quillbot to get better at writing on their own or with others? ஸோ இது ஒரு நல்ல கொஷின். ஸோ இதை ஃபுல்லாக அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம நேராக கூகுள் பாட் கிட்ட போயிட்டு இந்த கொஷினை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துடலாம். ஸோ இதை அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே போய் இதை பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு இமேஜ் கொடுக்கலாம். கெட்டிங் பெட்டர். ஓகே, இப்போ வந்து நம்ம இது என்னது, இது வேண்டாம். ஸோ மேலே இருக்கிற தம்ஸ் அப். ஸோ இது செட் ஆஸ் இமேஜ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இமேஜை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கீழே தேங்க்யூ ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். கொடுத்தாச்சு. இப்போ போஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். இந்த கொஷினை ரெட் பண்ணிடலாம். ஸோ அடுத்த கொஷின் காப்பி பண்ணிக்கிட்டு நேராக குவேராக்குள்ளே போயிடலாம். ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டு இப்போ இந்த கொஷினை இங்கே ஆட் பண்ணலாம். பண்ணிவிட்டு ஆஸ்க். ஸோ உள்ளே போயிட்டு க்ரெடென்ஷியலை சேஞ்ச் பண்ணிடலாம். டன் கொடுத்துட்டு ஸோ என்ன கொஷின்னா, can you give tips on using Quillbot to quickly explain and rewrite things for better reading and understanding? ஸோ இதை ஃபுல்லாக அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கூகுள் பாட் கிட்ட போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். ஓகே, லோட் ஆகிட்டுருக்கு, வந்துடுச்சு. ஓகே, இதை அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கலாம்.
காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம இப்போ வந்து நேராக சாட் ஜிபிடி கிட்ட போயிடலாம். சாரி, கேன்வா கிட்ட போயிடலாம். குவிக் டிப்ஸ். ஓகே, இப்போ நம்ம இதை செட் ஆஸ் இமேஜ் பேக்ரவுண்ட் கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஷேர் கொடுத்துடலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு குவராக்குள்ளே போயிட்டு இமேஜை ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ வந்துடுச்சா? நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ்க்குள்ளே போயிடலாம். போயிட்டு இந்த கொஷினை ரெட் பண்ணிடலாம். அடுத்து இந்த கொஷின். ஸோ அதை காப்பி பண்ணிவிட்டு குவராக்குள்ளே போயாச்சு. போயிட்டு போஸ்டில் போயிட்டு ஆட் கொஷின் ஆட் பண்ணியாச்சு. ஆஸ்க். ஓகே, இப்போ இதை ஆன்சர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி க்ரெடென்ஷியலை மாற்றிடலாம். ஸோ இந்த கொஷின் என்னன்னா, வாட் மேக்ஸ் Quillbot டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் ரைட்டிங் டூல் அண்ட் வை டூ பீப்புள் லைக் யூஸிங் இட்? ஓகே, ஸோ இந்த கொஷின் தான். காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இங்கே கூகுள் பாரில் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ என்டர் கொடுக்குறேன். ஸோ ஆன்சர் வந்துருச்சு. நம்ம ஆன்சரை ஃபுல்லாக அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஷனுக்கு நம்ம ஒரு இமேஜ் எடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த கொஷனுக்கு நம்மளே ஹேண்ட்கிராஃப்ட் இமேஜ் ரெடி பண்ணலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்லோட்ஸில் போயிட்டு Quillbot வாட் மேக்ஸ் மீ டிஃப்ரெண்ட். ஸோ இதை என்டர் பண்ணிடலாம். கிராஃபிக்ஸில் போயிட்டு ஸோ மேக்கிங் a small difference இதை கிளிக் பண்ணால் ஓகே, மேக்கிங் a small differenceன்னு வந்திருக்கு இல்லையா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பேக்ரவுண்ட் கொடுக்கணும். ஓகேவா? பேக்ரவுண்ட்ஸ் கொடுத்துட்டு நம்ம இப்போ ஏதாவது ஒரு பேக்ரவுண்டை இங்கே வைக்கணும். வச்சுட்டு இதுக்கு ஒரு பாக்ஸ் போடலாம். ஓகேவா? இதுக்கு பாக்ஸ் போட்டு ஸோ இதுக்கு வந்து நம்ம இதுக்கும் ஒரு இது போடலாம். கார்னர் ரவுண்டிங் கொடுக்கலாமா? ஓகே, கொடுத்துட்டு இப்போ இது அனிமேஷனில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா மேக் டிஃப்ரென்ஸ் அப்படின்றதுக்கு எலமெண்ட் தேடுவோம். ஓகேவா? இது ஆக்சுவலாக இந்த கலர் நல்லா இல்லை.
ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ், அதை வச்சு எதாவது தேடுவோம். ஸோ இது நல்லா இருக்கு. ஓகே, Quillbot different from other writing tools. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டு ஆட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதை நம்ம கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இதை வந்து இங்கே கொடுத்துட்டு நம்ம வந்து இதில் இன்ட்ரோ ரஸ்ட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதை கொஞ்சம் சின்னதுப்படுத்திட்டு சென்டரில் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இதை அப்படியே ஷேர் டவுன்லோட் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகே, வந்துருச்சா? நம்ம இதை இங்கே இந்த இமேஜை கொடுத்துடலாம். ஸோ வந்துருச்சு. நம்ம கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். கொடுத்தாச்சு. போஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ வந்துருச்சு. இப்போ இந்த கொஷினையும் ரெட் பண்ணிடலாம். பண்ணியாச்சு. ஸோ ஸ்பேஸ்க்குள்ளே போயிடலாம். போயிட்டு டிராஃப்டில் இன்னும் எத்தனை கொஷின்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கொஷின்ஸ் இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து Quillbot Quora அப்படின்னு அடிக்கலாம். அடித்து நம்ம எத்தனை கொஷின் இதில் ஆன்சர் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ முக்கால்வாசி எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கு. ஸோ எந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணலையோ அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணல. ஸோ இது நம்ம ஆன்சர் பண்ணலாம். முதல்ல க்ரெடென்ஷியலை மாற்றிடலாம். மாற்றிட்டு இந்த கொஷினை காப்பி பண்ணிக்கலாம். இந்த கொஷின் என்னன்னா, விச் இஸ் பெட்டர், ஸ்பின்பாட் ஆர் Quillbot? ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு கூகுள் பாட் கிட்ட போயிடலாம். போயிட்டு இந்த கொஷினை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ வந்துருச்சு. இதை ஃபுல்லாக அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நம்ம இதில் பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இதை வந்து கிரியேட் நியூ டிசைன் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போது நம்ம Quillbot-ஐ உள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ ஸ்பின்பாட்டோட இமேஜ் வந்து வெளியே போய் எடுக்கலாம். ஸ்பின்பாட் இதை வந்து இமேஜ் போயிட்டு ஓகே ஸ்பின்பாட் ஏஐ அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ இதோட இமேஜ் இங்கே கிடைக்கும். நம்ம இதை சேவ் பண்ணலாம். ஓகேவா? சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதோட லோகோவை நம்ம இங்கே கொண்டு வரலாம். ஓகே,
ஸோ இது இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது. ஸோ இந்த லோகோவை பெருசு பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ரெண்டு சேம் சைஸில் வச்சுருக்க மாதிரி வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து வசஸ் வச்சு தேடணும் இமேஜ். ஓகேவா? ஸோ இதை வந்து செட் ஆஸ் இமேஜ் பேக்ரவுண்ட் கொடுத்தா நல்லா இருக்கா? நல்லா இல்லை. ஓகேவா? ஸோ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு கிராஃபிக்ஸ்குள்ளே போயிடலாம். இந்த மாதிரி கொடுத்தா இதே மாதிரி நிறையா வரும். ஸோ வேறு என்ன இருக்குன்றத பார்க்குறேன். ஓகே, சரி, ஃபோட்டோஸ்குள்ளே போயிட்டு இந்த இதை கொடுத்து பார்க்கலாம். இது அப்படியே வேறு மாதிரி வருது. ஓகே, இப்போது நல்லா கீழே வந்துக்கலாம். ஸோ இந்த இமேஜை செட் ஆஸ் இமேஜ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு இதை இங்கே வச்சுட்டு இதை இங்கே வச்சிடலாம். வச்சுட்டு இதுக்கு ஒரு பாக்ஸ் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு பாக்ஸ் கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஒரு சின்ன ஓகே இதை கொடுத்துடலாம். ஸோ கம்பேரிஷன் போடலாமா? ஓகே, கம்பேரிஷன் அப்படின்னு போடுவோம். போட்டுட்டு கிராஃபிக்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் எதுவும் வேர்டிங்ஸில் வராது போல். கம்பேரிஷன் வேர்ட் அப்படின்னு கொடுப்போம். ஓகே, வராதுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம கம்பேரிஷன் போட்டுட்டு ஸ்பெல்லிங்காக நான் இங்கே வந்து டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஆட் ஹெட்டிங் கொடுத்துட்டு கம்பேரிஷன் கொடுத்துட்டு இதை சியை கேபிட்டலில் போட்டுட்டு இதை இங்கே வச்சிட்றேன். வச்சுட்டு ஃபாண்ட்டை மாற்றுறேன். நல்லா இல்லை, நல்லா இல்லை, நல்லா இல்லை, நல்லா இல்லை. I don't like it. Horizon. ஓகே, இது நல்லா இருக்கு. ஸோ இப்போ அந்த வசஸ் சிம்பிள் வருதா? சரி, வரும். நம்ம எதாவது செட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ இதை கொஞ்சம் பெருசு பண்ணி இங்கே வச்சிடலாமா? ஓகே, நல்லா தான் இருக்குது. நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். சாரி, டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓகேவா? ஸோ இந்த கொஷினுக்கு நம்ம ஒரு இமேஜை ரெடி பண்ணியாச்சு. ஸோ இங்கே போட்டாச்சு. ஓகே, ஸோ இங்கே கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ நீட்டாக வந்துடுச்சு. இப்போ அடுத்த கொஷின், வேறு ஏதாவது கொஷின் ஆன்சர் பண்ணாமல் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம்.
கேன் ஐ யூஸ் Quillbot டு செக் மை இங்கிலீஷ் கிராமர்? இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த கொஷினை காப்பி பண்ணிடலாம். ஸோ கூகுள் பாட் கிட்ட போயிட்டு இந்த கொஷினை பேஸ்ட் பண்ணிடலாம், என்டர் கொடுத்துடலாம். ஸோ இந்த கொஷின் ஆன்சர் கொடுத்துருச்சு. நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு இமேஜ் எடுக்கணும் இல்லையா? ஸோ கிரியேட் அ நியூ டிசைன் கொடுத்துட்டு எலமெண்ட்குள்ளே வந்துட்டு இங்கிலீஷ் கிராமர் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ ஃபோட்டோஸ்குள்ளே வந்துட்டு ஸோ கிராமர் ஓகே. ஸோ இந்த மாதிரி வேறு எதாவது வேணும் இல்லை, இது அப்படியே வேறு கொடுக்குது. ஸோ இதை வந்து எழுதியிருக்கு இல்லையா? ஸோ இது நல்லா இருக்கு. எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இருக்கே, நமக்கு இது இல்லை, இந்த பையன் வேண்டாம். ஸோ இந்த பொண்ணு இங்கிலீஷ் கிராமர் எதாவது இருக்கா? இல்லை. ஸோ நம்ம கொஷின் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம். கேன் ஐ யூஸ் Quillbot டு செக் மை இங்கிலீஷ் கிராமர்? ஓகே. இங்கே மேலே வந்து ஒரு இமேஜ் பார்த்தேன். ஸோ இந்த இமேஜை செட் இமேஜஸ் பேக்ரவுண்ட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ டவுன்லோட் பண்ணியாச்சு. நம்ம இதுக்கு கொடுத்துடலாம் இமேஜை. ஸோ வந்துருச்சா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கீழே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம இதை வந்து நார்மல் போல்ட் இல்லாத டெக்ஸ்டாக மாற்றிடலாம். மாற்றிட்டு போஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ வந்துருச்சா? இப்போ இதுக்கு நம்ம 2 கொஷின் ஆன்சர் பண்ணியாச்சு. ஸோ வேற என்ன கொஷின் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின் ஆன்சர் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணலாம். ஸோ இது வந்து ஸ்பேஸ் போல் கொஷின் இல்லை. ஸோ இந்த கொஷின் ஓகே. மோர் ரிசல்ட்ஸ். ஸோ இது என்ன கொஷின்? எல்லாமே ஸ்பேஸ்க்குள்ளே வந்துடுச்சு. ஓகே. இப்போ நம்ம இங்கே போய் தேடி பார்க்கலாம். Quillbot அப்படின்னு சர்ச் பண்ணிவிட்டு ஏதாவது கொஷின் எதாவது வந்திருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கலாம்.
கொஞ்சம் அப்வோர்ட்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி கொஷின் நம்ம எடுத்தோம்னா இட் வில் ரீச் மோர் அப்படின்றது இந்த குவரால வந்து ஒரு டிப். ஓகே, will teachers able to deduct my sentence when I use skill for? ஸோ இந்த கொஷின் நல்லா இருக்கு. இந்த கொஷின் முன்னாடியே ஆன்சர் பண்ணியிருக்கோமா? இல்லை. ஸோ க்ரெடென்ஷியல் மாற்றிட்டு இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணலாம். அதாவது அப்வோர்ட்ஸ் நிறையா இருக்குது, அதை வச்சு நம்ம கொஷின் ஆன்சர் பண்ணுறது குட். பட் பார்த்திங்கன்னா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நினச்சி நம்ம ஒரு கொஷினை எடுத்து ஆன்சர் பண்ணோம்னா அதுவும் வெல் அண்ட் குட் தான். ஸோ ரெண்டு இதுவுமே கரெக்டு தான். ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் கொடுத்துருச்சு. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு கொஷினுக்கு நம்ம வந்து வெறும் தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை, வெறும் தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்தா, அதாவது இமேஜ் ஆட் பண்ணாமல் கொடுத்தா தேர் இஸ் நோ ப்ராப்ளம். பட் நம்ம எல்லாத்துக்கும் இமேஜ் வந்து ஆட் பண்ணுவோம் பிகாஸ் இட் லுக்ஸ் நீட், அதனால தான். ஸோ போஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ வெளியே ஒரு 3 கொஷின் ஆன்சர் பண்ணியாச்சு, உள்ள ஒரு 5 கொஷின் ஆன்சர் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கு இது போதும். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. நீங்களும் உங்களோட ஜேர்னியை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்கள்.